Welcome to Just Learn. The practice of forgiveness is our most important contribution to the healing of the world. Forgiveness is not an occasional act, it is a permanent attitude. Today, we are going to learn 12th Standard English Unit 1 Supplementary Reader from SAMACHEER KALVI. God sees the truth but waits, written by Leo Tolstoy. Let's learn about the author. Leo Tolstoy was born on September 9, 1828 in Tula Province, Russia. He is best known for the novels War and Peace 1869 and Anna Karenina in the year 1877, often cited as pinnacles of realistic fiction. He first achieved literary acclaim in his 20s with his semi-autobiographical trilogy, Childhood, Boyhood and Youth, and Sevastopol sketches based upon his experiences in a Crimean War. லியோ டால்ஸ்டாய் இவர் 1828ஆம் ஆண்டு செப்டம்பர் 9ஆம் தேதி ரஷ்யாவில் இருக்கிற டியூலா ப்ராவின்ஸ் என்ற இடத்துல பிறந்தார். இவரோட ஃபேமஸான நாவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார் அண்ட் பீஸ் 1869ஆம் ஆண்டு எழுதிய புத்தகம் அண்ட் அண்ணா கருணினா 1877ஆம் ஆண்டு. இவருடைய 20 வயசுலேயே இலக்கிய பாராட்டுகளையும் வாங்கிட்டார். எதுக்காக இந்த இலக்கிய பாராட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எழுதின செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ட்ரைலஜி என்ற புத்தகத்துக்காக தான். அதை 3 வால்யூமாக வெளியிட்டிருக்காரு. ஒன்று சைல்ட்ஹுட், பாய்ஹுட் அண்ட் யூத். கிரிமியன் வாரில் இவரோட எக்ஸ்பீரியன்ஸை செவாஸ்டபுல் ஸ்கெச்சஸ் என்ற புத்தகத்தின் வழியாக வெளியிட்டிருக்காரு. டால்ஸ்டாய் இவருடைய ஃபிக்ஷனில் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் இருக்குது. அதுலேயும் சில கதைகள் பார்த்திங்கன்னா த டெத் ஆஃப் இவன் எலியாஷ் 1886, ஃபேமிலி ஹாப்பினஸ் அண்ட் ஹஜ்ஜிமுராத் என்பதில் தான். அது மட்டும் இல்லை, நிறைய நாடகங்கள், தத்துவ கட்டுரைகள் கூட இவர் எழுதியிருக்காரு. இவர் 1910ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி ரஷ்யாவில் இருக்கிற ஆஸ்டபோவோ என்ற இடத்துல இறந்தார். காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் என்கிற இந்த ஸ்டோரியில் முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்சினோன்ற ஒரு யங் மர்ச்சன்ட். இவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போகிறாரு. இவர் எதுக்காக ஜெயிலுக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படியெல்லாம் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். லெட்ஸ் see the characters of the story. First one, Ivan Dmitrich Aksinov. He was a successful young merchant. Aksinov's wife. She warns her husband not to go to Nevsky Fair as she had a bad dream. Makar Semyonich. He was a villain of the story. The gardener. They visit the prison. The fellow merchant. He was a person actually killed by Semyonich. The official. Police. Now let's learn the story. In the Russian town of Vladimir, Ivan Dmitrich Aksinov lives as a successful merchant with his wife and young children. ரஷ்ய நகரமான விளாதிமிரில் இவான் டிமிட்ரிச் அக்சினோவ் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வெற்றிகரமான வணிகராக வாழ்ந்து கொண்டு வந்தார். One summer, as Aksinov sets off for Nevsky Fair to sell his goods, Aksinov's wife warns him not to go, for she has had a nightmare in which he returned with grey hair. ஒரு கோடை காலத்தில் அக்சினோவ் தனது பொருட்களை விற்க நெட்ஷி ஃபேருக்கு புறப்படுகையில் அக்சினோவின் மனைவி அவனை போக வேண்டாம் என்று எச்சரிக்கிறார். ஏனென்றால் அக்சினோவ் நரைமுடியுடன் திரும்பி வருவது போல் ஒரு கனவு வந்தது. Aksinov laughs off her concern that the nightmare was a premonition and interprets the dream as a sign of luck. Aksinov அவனது மனைவியிடம் நீ கண்ட கனவு எனது அதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்று சொல்லி சமாதானப்படுத்துகிறார். Halfway to the town, Aksinov encounters a fellow merchant with whom he stops for the night at an inn. அக்சினோவின் பயணத்தின் பாதியிலேயே அவர் ஒரு சக வணிகரை சந்திக்கிறார். இருவரும் ஒரு சத்திரத்தில் இரவு தங்கி ஓய்வெடுக்கிறார்கள். The men have tea together and sleep in adjoining rooms. Aksinov rises before dawn and sets off with his horses and coachman while the air is cool. After 25 miles, he stops to feed his horses. இருவரும் தேநீர் அருந்திவிட்டு உறங்க செல்கிறார்கள். அக்சினோவ் விடியற்காலையில் எழுந்து குளிர்ந்த காற்று இருக்கும் போதே தனது குதிரையுடன் அங்கிருந்து புறப்படுகிறார். 25 மைலுக்கு பிறகு அவர் தனது குதிரைகளுக்கு உணவளிக்க நிறுத்துகிறார். During this break, 2 soldiers and an official arrive and begin questioning Aksinov about his relationship with the man he had tea with the night before. இந்த இடைவெளியின் போது 2 படைவீரரும் ஒரு அதிகாரியும் வந்து முந்தைய இரவில் தேநீர் அருந்திய நண்பருடனான அவரது உறவு குறித்து அக்சினோவிடம் கேள்வி கேட்க தொடங்கிறார்கள்.
The merchant was found dead with his throat slit. Since the two rooms were next to each other, it seems only natural that Aksino might know something. உடனிருந்த வியாபாரி தொண்டை அறுக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். ஆகவே இவர் இருவரும் சென்ற இரவு அடுத்தடுத்த அறையில் தங்கியிருந்ததால் அக்ஸினோவுக்கு ஏதாவது தெரிந்திருக்கும் என்று சந்தேகப்படுவது இயல்பு. Aksino trembles in fear when the official searches his belongings and removes a knife streaked with blood from his bag. The men arrest Aksino. அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் அக்ஸினோவின் பையை தேடும்போது அப்பையில் இரத்தத்துடன் உள்ள கத்தியை கைப்பற்றினார்கள். அக்ஸினோ பயத்தில் நடுநடுங்க அதிகாரிகள் அக்ஸினோவை கைது செய்து கொண்டு செல்கிறார்கள். His wife visits him in jail and faints at the sight of him dressed as a criminal. He says they must petition the Caesar, to which she says she has already tried to no avail. இந்நிகழ்வை கேள்விப்பட்ட அக்ஸினோவின் மனைவி அவரை சந்திக்க சிறைக்கு செல்கின்றாள். அவர் சிறைப்பட்டு குற்றவாளி உடை அணிந்திருப்பதை பார்த்து மனைவி அங்கேயே தலை சுற்றி மயங்கி கீழே விழுகிறார். மயக்கம் தெளிந்த பின் ஜாமீனுக்கு மனு கொடுக்க வேண்டுகிறார்கள். ஆனால் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி அங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றார். She asks him if he committed the murder and Aksino weeps. Even if his wife suspects him, he thinks after she lives, then only God knows the truth and it is only to God that he should appeal. அக்ஸினோவின் மனைவி அவரிடம் நீங்கள் உண்மையாகவே கொலை செய்தீர்களா என்று கேட்டவுடன் அக்ஸினோ கதறி அழுகிறான். என் மனைவி கூட என்னை சந்தேகித்து விட்டால் கடவுளுக்கு மட்டுமே உண்மை தெரியும் என்று சொல்லி மிகுந்த வேதனை அடைகின்றான். He puts his faith in God and accepts his sentencing and ceremonial flogging. He is sent to work in the Siberian mines over 26 years in Siberia. அக்ஸினோ கடவுள் மீது நம்பிக்கை வைத்து சிறையில் அவருக்கு கொடுத்த அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அவரை சைபீரியா சுரங்கங்களில் வேலைக்கு அனுப்பிவிடுகிறார்கள். 26 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சைபீரியாவில் இருந்தார். Prison, Aksino learned to make boots and earn little money, with which he bought a book, The Lives of the Saints. சிறையில் அக்ஸினோ பூட்ஸ் தயாரிக்க கற்றுக்கொண்டார். அதன் வழியாக கிடைத்த சிறிய பணத்தை வைத்து த லைவ்ஸ் ஆஃப் த செயின்ட்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கினார். The prison authorities liked Aksino for his meekness and his fellow prisoners respected him. They called him grandfather and the saint. சிறை அதிகாரிகள் அவரது சாந்த குணத்திற்காக அக்ஸினோவை விரும்பினார் மற்றும் அவரது சக சிறைவாசிகள் அவரை மிகுந்த மரியாதையுடன் நடத்தினார்கள். அவரை தாத்தா மற்றும் துறவி என்று அன்புடன் அழைத்தனர். One day, a newly arrived inmate named Makar Semyonich, who is about the same age as Aksino and from the same hometown, gives an account of what brought him to Siberia. ஒரு நாள் புதிதாக சிறைக்கு வந்த கைதி மக்கார் செமியோனிச் அக்ஸினோவின் அதே வயது மற்றும் அதே ஊரிலிருந்து வந்தவர். அவர் கைதாகி எவ்வாறு சிபேரியாவுக்கு அழைத்து வரப்பட்டார் என்ற விவரத்தை அக்ஸினோவிடம் கூறினார். He was suspected of stealing a horse when in reality he had only borrowed it. Nevertheless, he was convicted and imprisoned. The irony is that he had gotten away with doing something much worse earlier in his life. மக்கார் ஒரு குதிரையை திருடியதாக சந்தேகிக்கப்பட்டு கைதாகிறார். உண்மையாகவே அவர் அந்த குதிரையை கடன் வாங்கியிருந்தார். ஆயினும் கூட அவர் குற்றவாளி என்ற சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் இதற்கு முன் இதைவிட பெரிய பெரிய குற்றத்தை எல்லாம் செய்திருக்கிறார். Aksino suspects the man is responsible for framing him. He questions Semyonich, who cryptically responds in a way that confirms Aksino's suspicion. அக்ஸினோவுக்கு தான் இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்ததற்கு மக்கார் தான் காரணம் என்ற சந்தேகம் எழுந்தது. அக்ஸினோ மக்காரிடம் சில கேள்விகள் எழுப்பினார். மக்காரும் அதற்கு இரகசியமாக பதிலளித்து அக்ஸினோவின் சந்தேகம் சரியானது என்று உறுதிப்படுத்தினார். Aksino remembers everything he has lost and is plunged into misery. He longs for a way to get revenge but resolves to stay away from the man who even look in his direction. அக்ஸினோ தான் இழந்த அனைத்தையும் நினைத்து துயரத்தில் மூழ்கிவிடுகிறார். அவர் பழி வாங்குவதற்கான வழிக்காக ஏங்குகிறார். ஆனால் அவரை விட்டு விலகி நிற்க முடிவெடுத்துள்ளார். After 2 weeks, unable to sleep, Aksino takes a walk near the prison to discover Semyonich digging a tunnel under a sleeping shelf. 2 வாரங்களுக்கு பிறகு மக்கார் செமியோனிச் சிறையில் இருந்து தப்பித்து ஓடுவதற்காக அக்ஸினோவின் சிறைக்கு அருகில் ஒரு சுரங்கப்பாதையை தோண்டுவதை அக்ஸினோ கண்டறிகின்றார். Semyonich angrily offers Aksino escapes and threatens to kill him should he tell the authorities about the tunnel. சுரங்கப்பாதையை பற்றி அதிகாரிகளிடம் கூறினால் அவரை கொலை செய்வதாக மக்கார் செமியோனிச் அக்ஸினோவை மிரட்டினார். Aksino says Semyonich has already taken his life and he shall do as God directs him. அக்ஸினோ செமியோனிடம் ஏற்கனவே தனது உயிரை பறிகொடுத்து விட்டேன் என்றும் கடவுளின் விருப்பம் போல் இனிவரும் காலம் நடக்கட்டும் என்றும் கூறினார். Soldiers discover the tunnel the next day.
The governor arrives to question prisoners, none of whom admit to knowing anything about the tunnel. மறுநாள் அதிகாரிகள் சுரங்கப்பாதையை கண்டுபிடித்து விட்டார்கள். இது பற்றி கேள்விப்பட்ட போது கைதிகள் யாரும் எதுவும் அறிந்ததாக ஒப்புக்கொள்ளவில்லை. After wrestling with his desire for vengeance, Aksino declines to say what he knows about Semyonov's involvement, even if it means that he will be punished himself. பல மனக்குழப்பத்திற்கு பிறகு அவனுக்கு தண்டனை அவனே கொடுத்து கொள்வான் என்று சொல்லி அக்ஸினோ செமியோனின் சந்திர வேலையை பற்றி சொல்ல மறுத்துவிட்டார். That night, Akzov is about to nod off in his bunk when Semyonov sits down beside him. Semyonov bends over and whispers a plea for forgiveness. He confesses that it was he who killed the other merchant and stole his money. அன்றிரவு அக்ஸினோ அருகில் செமியோனிச் அமர்ந்து தலைகுனிந்து மன்னிப்பு கோருகிறார். அவர்தான் மற்ற வணிகரை கொன்று பணத்தையும் திருடியதாக ஒப்புக்கொள்கிறார். He then planted the knife so that Aksino would become the suspect. He falls to his knees and begs for forgiveness, promising to confess to the crime so that Aksino will go free. The old man replies that his life is already over and he has nowhere to go. பின்னர் வணிகரை கொன்று கத்தியும் அக்ஸினோவின் பையில் போட்டதாக ஒப்புக்கொள்கிறார். குற்றங்களை அதிகாரிகளிடம் ஒப்புக்கொள்வதாக உறுதியளிக்கிறார். அதனால் அக்ஸினோவிற்கு விடுதலை கிடைத்துவிடும் என்கிறார். At the sight of Semyonov's tear, Aksino weeps himself. Semyonov begs again for forgiveness. Aksino tells him that God will forgive him and that perhaps he himself is 100 times worse. Having said this, Aksino feels a lightness enter his body. He no longer desires to go home or leave the prison. He wants only to die. செமியோனச்சின் கண்ணீரையும் புலம்பலையும் கண்டு அக்ஸினோ கண் கலங்கினார். மீண்டும் செமியோனச் நடந்த அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்கிறான். கடவுள் உன்னை மன்னிக்கட்டும் என்று அக்ஸினோ கூறுகிறார். பின்பு அக்ஸினோ தனது உடலில் ஒரு லேசான தன்மையை உணர்கிறார். அவர் இனி வீட்டிற்கு செல்லவோ அல்லது சிறையை விட்டு வெளியேறவோ விரும்பவில்லை. அவர் இறக்க மட்டுமே விரும்புகிறார். The story ends with Semyonov confessing to the governor. By the time the officials arrange Aksino's release, Aksino has already died. செமியோனிச் கவர்னரிடம் தாம் செய்த அனைத்து குற்றத்தையும் ஒப்புக்கொள்கிறார். அக்ஸினோவின் விடுதலையை அதிகாரிகள் ஏற்பாடு செய்யும் அதே நேரத்தில் அக்ஸினோ ஏற்கனவே இறந்து விட்டதை அறிகிறார்கள். Conclusion of the story. While all worldly attempts at forgiveness in the story fall short, Tolstoy ultimately suggests that one must overcome the thought that forgiveness is an empty idea and learn to trust, along with Aksino, that God sees the truth but waits and will eventually forgive those who live a life of devotion. இக்கதையில் ஆசிரியர் டால்ஸ்டாய் மன்னிப்பு என்பது ஒரு வேற்று யோசனை என்ற எண்ணத்தை முறியடித்து விட்டார். மேலும் கடவுள் உண்மையை காண்கின்றார், தகுந்த நேரத்தில் பதிலளிப்பார், மன்னிப்பும் வழங்குவார் என்று இக்கதை வழியாக விளக்கியுள்ளார். Hope you all understood the story. God sees the truth but waits. If you like this video, subscribe, like, share, comment. Press the bell button for the notification of my regular videos. Thanks for watching.